மைனா குருவி கதை நேரம். நீல நிற கோட்டைகள் நிறைந்த நட்சத்திர தேசம் என்ற ஒரு அழகான நாடு இருந்தது. அங்கு நிலா என்ற அன்பான இளவரசி வாழ்ந்து வந்தாள். அந்த நாட்டில் எப்போதும் இரவு நேரமாகவே இருக்கும். ஆனால் அங்குள்ள மக்கள் யாரும் வருத்தப்பட்டதே இல்லை. ஏனெனில் வானில் இருக்கும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அந்த தேசத்திற்கு பகல் நேரத்தை விட அதிக வெளிச்சத்தை கொடுத்தன. ஒரு நாள் இரவு திடீரென்று வானத்திலிருந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக மறையத் தொடங்கின. தேசம் இருட்டில் மூழ்கியது. மக்கள் பயந்து போயினர். அப்போது அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த இளவரசி நிலாவின் கையில் வானத்திலிருந்து ஒரு மின்னும் கோளம் வந்து விழுந்தது. அது சாதாரண பந்து அல்ல. அதற்குள் வானவில்லின் 7 நிறங்களும் அலை பாய்ந்து கொண்டிருந்தன. நிலா அந்த பந்தை தொட்டதும் அவளது ஊதா நிற உடை ஜொலிக்கத் தொடங்கியது. அந்த மாய கோளம் அவளிடம் மெல்லிய குரலில் பேசியது. இளவரசி, வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் தங்களின் ஒளியை இழந்துவிட்டன. உன்னால் மட்டுமே மீண்டும் இந்த உலகிற்கு வெளிச்சம் தர முடியும். நிலா சற்றும் யோசிக்காமல் அந்த பந்தை ஏந்திக் கொண்டு உயர்ந்த கோட்டையின் உச்சிக்குச் சென்றாள். அவள் மனதார வேண்டிக் கொண்டு அந்த பந்தை வானத்தை நோக்கி உயர்த்தினாள். திடீரென்று அந்த பந்திலிருந்து பல வண்ண ஒளிக்கதிர்கள் சீறி பாய்ந்தன. அவை ஒவ்வொன்றும் ஒரு நட்சத்திரமாக மாறி வானில் ஒட்டிக் கொண்டன. சில நொடிகளில் முழு தேசமும் முன்னைவிட அதிக பிரகாசத்துடன் மின்னியது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். இளவரசி நிலா தனது அன்பாலும் தைரியத்தாலும் அந்த தேசத்தின் நட்சத்திர தேவதை ஆனாள். இன்றும் அந்த மாயக்கோளம் அவளது கையில் இருந்து கொண்டு உலகிற்கு அன்பையும் ஒளியையும் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.